இஸ்ரவேலுக்கு இரண்டாவது ராஜா தாவீது. பெரிய தப்பு பண்ணிட்டு யாருக்கும் தெரியாதபடி, மனைவிக்கு தெரியாம, பிரஜைகளுக்கு தெரியாம, தன் குடும்பக்காரங்களுக்கு தெரியாம, தன்னுடைய ஜனத்துக்கே தெரியாம மூடி மறைச்சு இருக்கிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புதார். நேரடியா சொன்னா தலை துண்டா போயிருக்கும். யாருக்குள்ள? தீர்க்கதரிசி. ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுகிறார். ஐயா, நேற்றைக்கு இரவு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தான். விருந்து வந்த வீட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஆடுகள எண்ணிக்கை 100. ஆனா பக்கத்து வீட்டுல ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் இருக்கு. 100 விட்டுட்டு ஒரு ஆடை வந்த விருந்தாளிக்கு என்ன செய்துட்டான்? சமைச்சு நல்ல டேஸ்டியா சாப்பாடு வச்சுட்டான். அப்பொழுது ராஜாவுக்கு பெரிய கோபம் வந்துட்டு தாவீதுக்கு, அந்த மனுஷனை உயிரோட வச்சிடக்கூடாது. இன்னைக்கு காலையில தீர்க்கதரிசி விரல் சூண்டினான். அந்த தப்ப செய்தது நீர்தான் என்று சொன்னான். ஏங்குள்ள உங்களுக்குள்ள மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க.